நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம், பாருங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, குரு சூரியன் தொடர்பு யாருக்கு? 7, 8, 9, 9வது வீட்டில் யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. நிறைய அன்பர்கள் எனக்கு போன் பண்றாங்க, குறிப்பா வெளிநாடுகள் இருந்து, இந்த சிங்கப்பூர், மலேசியா, எமிரேட்ஸ், UAE, அதே போல US, அமெரிக்கா,
நாடுகள், அமெரிக்க நாடுகள் மற்றும் யூரோப் கண்ட்ரிஸு. என்னன்னா விருச்சக ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய, சாமி நீங்க விருச்சக ராசிக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு பாசிட்டிவாவே சொல்றீங்க, நல்லது நடக்குது, நாங்க அப்படியே நம்பிக்கை ஈகரா எதிர்பார்ப்போடு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உட்கார்ந்து இருக்கோம். பட் எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. 9ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, நான் ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு புக் பண்ணேன். எங்க அண்ணன் எனக்கு காசு ஒரு 40 லட்ச ரூபா தரேன்னாரு. அவரு சொன்ன வார்த்தையை நம்பி நான் இங்க ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் கட்டிட்டேன். எங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்து போச்சு, அவருக்கு என்கிட்ட காசு இல்லைன்ட்டாரு. இப்ப என் 20 லட்ச ரூபா அங்க மாட்டிக்கிச்சு. அவன் அதை ஃபைன் போட்டு தான் எடுத்துருந்தான், பிடிச்சிருந்தான் கொடுப்பேன்னு சொல்றான். இல்லைன்னா நான் எனக்கு புக்கானா தான் நான் கொடுப்பேன்னு சொல்றான். நான் என்ன சாமி பண்றது? இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இதை போல அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை நம்பி, இல்ல அடுத்தவர்களை நம்பி, அது உங்க ரிலேஷனா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எந்த சொந்தமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்ல ரிலேஷன் இல்லாம வெளி உறவுகளாக நண்பர்களாக இருக்கலாம். அப்ப விருச்சக ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களும் இதா போல ஏதேனும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், எல்லா விருச்சக ராசிக்கும் கஷ்டம் இல்லை. நான் இதை உறுதியா சொல்லுவேன். எல்லா விருச்சக ராசியும் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிளைண்ட்ஸை வச்சு நான் சொல்றேன், எவ்வளவு கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இருக்காங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் துன்பத்துல இருந்தாங்க. இந்த மெடிக்கல் காலேஜஸ்ன்னு சொல்றவே தவிர நம்ம திருச்சி மாவட்டத்துல ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம், வாராகி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப அதை போல ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடியவங்க, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னைக்கு நல்ல ஸ்டேஜுக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. கஷ்டப்பட்டாங்க, நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 40% விருச்சக ராசி அன்பர்கள் இன்னும் கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு தெரியுது. அவங்களுடைய கஷ்டங்கள் கூட இந்த ஆடி மாசத்திலிருந்து கஷ்டம் காணாமல் போகும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் சார் நல்லது, விருச்சக ராசிக்கு தான் நல்லது. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சூரியன் தொடர்பு எல்லாத்துக்கும் மேல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். சார் சனி வக்ரம் அடைஞ்சாலே சூப்பர் சார். அது ஒரு விஷயம் போறோம் விருச்சக ராசி ஜெயிக்கிறதுக்கு. அப்ப நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு 40% விருச்சக ராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க. மெயினா அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடுறாங்க. அந்த ஏமாற்றங்கள் அவங்களுக்கு ரொம்ப மன வலியா, மன வேதனையா, ஒரு பெரிய பெயினை கொடுக்குது. நான் பையனை நம்பி இருந்தேன், பையன் ஏமாத்திட்டான், பொண்ணு ஏமாத்திடுச்சு, மாமியாரை ஏமாத்திட்டாங்க, மாமனாரை ஏமாத்திட்டாங்க, அப்பா அம்மா ஏமாத்திட்டாங்க, தம்பி ஏமாத்திட்டான், தங்கச்சி ஏமாத்திடுச்சு, அக்கா இந்த மாதிரி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த சனி வக்ரம் அடைந்தால் இந்த ஆடி மாசத்திலிருந்து விருச்சக ராசிக்கு நல்ல நேரம் ஆரம்பம். அதிலும் குறிப்பா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் தொடர்பு கிட்ட பஞ்சாயத்து பண்ணி நல்லது நடக்க போகுது. அப்போ கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசினியர்களை நீங்க சொல்றதுதான் சாமி கரெக்ட், நீங்க அப்படியே நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க. இதுக்கு என்ன தீர்வு? செய்த பாவம் கர்மா போக வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்தால் கர்மா போகும். விருச்சக ராசி அன்பர்களே,